ஆனா, சமையல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயமாக இருக்கிறது. அப்ப அந்த சமையல் சரியான பாத்திரங்களை நாம் தேர்ந்தெடுத்து சமைத்தால்தான் அந்த உணவானது ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக மாறும். அது மட்டும் இல்லாமல் அந்த உணவில் இருக்கின்ற அந்த சத்துக்கள் அப்படியே நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இல்லைன்னா அந்த உணவில் இருக்கின்ற சத்துக்கள் கிடைக்காமல் பாதி கிடைச்சும், பாதி கிடைக்காமயும் போயிட்டு, அந்த உடலுக்கு ஊட்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக அந்த உணவுகள் இருக்காது. ஆகவே நம்ம எப்படி ஒரு உணவை பார்த்து பார்த்து சாப்பிடுகிறோமோ, பார்த்து பார்த்து அந்த உணவுப் பொருட்களை வாங்குகிறோமோ, அந்த சமையல் எண்ணெய்களை தேடி தேடி வாங்குகிறோமோ என்பதைப் போல, இந்த சமையல் பாத்திரங்களையும் நம்ம பார்த்து சரியான ஒரு சமையல் பாத்திரத்தை வாங்க வேண்டும். புரியுதுங்களா? நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது இப்ப சமையல் நல்லா தானே போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே நல்லா தானே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா தானே பிரச்சனை இல்லாம ஓடிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். அது கரெக்ட் தான். ஆனால் யார் சரியான பாத்திரத்தில் சமைக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது உள்ளன நம்ம முன் இருக்கின்ற கேள்விகள். ஏனென்றால் இந்த சமையல் பாத்திரங்கள் பழங்காலம் தொட்டே சில வகையான பாத்திரங்களை நாம் பயன்படுத்தி வருகிறோம். அந்த பாத்திரங்களை விட்டு நம்ம வேறு பாத்திரங்களுக்கு மாறியதன் விளைவாக கூட சில வகையான நோய்கள் எல்லாம் இப்பொழுது வருகின்றது. அப்ப அந்த சமையல் பாத்திரம் என்பது இந்த நோய்கள் வருவதற்கு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுது அப்படிங்கிறதா இங்க இருக்கின்ற ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே நோய்கள் வருகின்ற பாத்திரங்களா அப்படின்னு ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி நீங்க சொல்லலாம், கேட்கலாம். நாம் எல்லா பாத்திரத்தையும் நாம் சொல்லவில்லை. அந்த குறிப்பிட்ட வகையான பாத்திரங்களை மட்டும் நம்ம வாங்கி பயன்படுத்துறோம். ஏன்னா அது மார்க்கெட்ல கிடைக்கிறது தான். புரியுதுங்களா? அது என்னென்ன பாத்திரங்கள் வாங்க வேண்டாம் என்பதை இன்னொரு நாளில் இன்னொரு வீடியோக்குள்ளேயும் நாம் பேசுவோம். இன்னைக்கு என்ன பாத்திரங்களை நாம் சமைத்தால் அந்த உணவுகள் நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகவும், அந்த சத்துக்கள் கெடாமல் அப்படியே நமக்கு வரக்கூடிய ஒரு உணவாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த பாத்திரங்களில் இருக்கின்ற அந்த வேதிப்பொருட்களாகட்டும், அல்லது அதில் இருக்கின்ற அந்த உலோகங்களாகட்டும், ஏதாவது ஆகட்டும், அந்த உணவுகளில் சேராமல் இருக்கின்ற பாத்திரங்கள். ஏனால் அந்த உணவுகளில் சேரும் பொழுது அது பல்வேறு வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த பாத்திரங்களில் சமைத்தால் இந்த மாதிரியான உலோகங்கள் இந்த உணவில் சேராது, வராது அப்படிங்கிற பாத்திரங்களை பற்றி தான் நீங்க நாம் பேசணும். எந்தெந்த பாத்திரங்களில் சமைத்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதைத்தான் நீங்க நம்ம பேச இருக்கின்றோம். முதலாவதாக நம்ம ஒரு 4 வகையான பாத்திரங்களை நாம் சொல்வோம். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்வது பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாத்திரம் தான் அது. ஆனா இப்ப அது வந்து குறைந்து விட்டது. நமது முன்னோர்களாம் அந்த பாத்திரத்தை தான் சமைத்தார்கள், சாப்பிட்டார்கள், ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லலாம். அப்ப அந்த பாத்திரம் என்ன பாத்திரம்? அதுதான் மட் வெசல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? மண்களில் செய்யப்படுகின்ற அந்த பாத்திரங்கள், மண் பாத்திரங்கள் தான் மிகச்சிறந்தது. இருக்கிறதுல எல்லாவற்றையும் உலோக பாத்திரங்களை விட மிகச்சிறந்த பாத்திரம் மண் பாத்திரங்கள் தான். அதனாலதான் நீங்க பாருங்க, இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் அந்த மண் சட்டி சமையல், மண் சட்டி மீன் குழம்பு, மண் சட்டி கேழ்வரகு உணவு, இப்படிலாம் நிறைய விளம்பரப்படுத்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இயற்கை வழிவந்த உணவு முறைகள் அப்படிலாம் நம்ம விளம்பரப்படுத்துவதை நாம் பார்த்திருக்க முடியும். ஏன் இப்ப அந்த மாதிரியான அக்கறை மக்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த உலோகங்களாலான பாத்திரங்களில் சமைத்து சமைத்து அவர்களுக்கு அழுத்து போய்விட்டு அதன் மூலமாக பல்வேறு வகையான பக்க விளைவுகள் உருவாதன் விளைவாகத்தான் இந்த மண் சட்டிக்கு திரும்பியிருக்கின்ற அந்த பார்வை அவர்களிடத்திலே இப்பொழுது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அது மிக மிக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், நமது ஒரு 35 வருடம் 40 வருடங்களுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களிலுமே வாரச்சந்தைகள் கூடும். நீங்க பார்த்திருப்பீங்க உங்களுடைய இளம் வயதில். அந்த வாரச்சந்தைகளில் பாத்தீங்கன்னா பெரிய கடையாக இந்த மண் பாத்திரங்கள் இருக்கின்ற கடை ஒரு 4-5 பேர் கடை போடுவாங்க. பெரிய பெரிய பானைகள், பெரிய பெரிய பாத்திரங்கள், தட்டுகள், சாப்பிட தட்டுகள், டம்ளர் போன்ற அமைப்பு, மண் டம்ளர்கள், இது மாதிரியான பல்வேறு வகையான சமையல் செய்வதற்குடான அத்தனை விஷயங்களும் அந்த வாரச்சந்தையில் கிடைக்கும். அது பார்த்து ஒரு பெரிய ஏரியாவிலேயே அந்த பானையெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்திருக்கலாம். அப்ப அந்த பானைகள் வாங்குவது, அந்த மண்பாத்திரங்கள் வாங்குவதனுடைய வியாபாரம் வெகு ஜோராக இருக்கும். அப்படி அந்த வெகு ஜோராக இருக்கும் பொழுது மனிதனுடைய ஆரோக்கியமும் வெகு ஜோராக பொழுது இருந்தது. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். அதனால நம்ம அந்த மண் பாத்திரங்களுடைய கடைகள் இப்பொழுது பாத்தீங்கன்னா வாரச்சந்தைகள் இப்பொழுதும் கூடுகிறது எல்லா ஊர்களிலுமே. அப்ப அந்த வாரச்சந்தைகள் கூடும் பொழுது அந்த மண்பாத்திரங்கள் இருக்கின்ற
இடத்தை போய் நாம் பார்த்தால் இன்றைக்கும் ஒரு குறைந்தளவு பாத்திரங்கள் தான் வைத்திருப்பாங்க. அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த பானைகள், சட்டிகள், மேல் மூடுகின்ற தட்டுகள் இதெல்லாம் வந்து குறைந்த அளவு தான் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வாங்குவது கொஞ்சம் குறைந்து விட்டது, ரொம்பவே குறைந்து விட்டது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா மக்களுடைய தேவை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த உற்பத்தியும் அதிகமாக இருக்கும், அப்ப அந்த வியாபாரமும் அதிகமாக இருக்கும். அப்ப அது நிறைய பாத்திரங்களை அங்க கொண்டு வந்து வைப்பார்கள். அதுதான் அதனுடைய மிக முக்கியமான ஒரு உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மண் சட்டி, அந்த மண் பாத்திரங்களுக்கு திரும்புகின்ற ஒரு நிலை இப்பொழுதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் சாப்பிடுவது கூட அந்த மண் தட்டில் தான் வைத்து சாப்பிடுவாங்க. மண் தட்டு பிளேட் மாதிரி மண் தட்டு இருக்கும், அதை வச்சுதான் சாப்பிடுவாங்க. அது நல்ல ஒரு அகலமான ஒரு தட்டா, இப்ப எப்படி நம்ம ஒரு தட்டு வச்சு சாப்பிடுறோம்ல அது மாதிரி ஒரு செட்டப்ல ஒரு தட்டு செஞ்சிருப்பாங்க. அந்த தட்டு நன்றாக இருக்கும். அது கொஞ்சம் அகலமாக, அந்த அந்த விளிம்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும். மற்றதெல்லாம் தட்டு வந்து அகலமாகத்தான் இருக்கும். புரியுதுங்களா? அது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு மிகுந்த ஒரு தன்மையை, ஒரு நன்மையை நமக்கு செய்தது. இப்ப அதை பத்தி தான் பார்க்கிற முதல் இடம் வந்து மண் பாத்திரங்களுக்கு தான். இந்த மண் பாத்திரங்களுடைய ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தாங்க. மைக்ரோ போரோசிட்டி அப்படிங்கிற ஒரு தன்மை அதுக்கு இருக்கிறது. இன்னொன்று பாத்தீங்கன்னா இன்சுலேஷன் அப்படிங்கிற தன்மையும் இருக்கிறது. இந்த மைக்ரோ போரோசிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த பாத்திரங்களை நம்ம மண்களிலால் எடுத்து தயாரிக்கும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா சில மைக்ரோ போர்ஸ், அதாவது நுண்துளைகள் அதுல அதிகமாக இருக்கிறது. அப்ப அந்த நுண்துளைகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அது உங்களுக்கு பல்வேறு வகையில் ஆரோக்கிய நிறைந்த ஒரு உணவுகளை நமக்கு சமைத்து கொடுக்கிறது அந்த பாத்திரம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்சுலேஷன், அதாவது அந்த மண் பாத்திரங்கள் ஒரு உணவை அப்படியே குளிர்ச்சியாக வைத்தாலும், ஒரு பொருளை குளிர்ச்சியாக வைக்கணும்னு வச்சீங்களேன், ஒரு தண்ணியை ஊற்றி குளிர்ச்சியா வைக்கலாம், அப்படியே குளிர்ச்சி அப்படியே அதிக நேரம் வெளிவிடாமல் வைத்திருக்கும். அதே மாதிரி ஒரு சூடான உணவுகளை அதில் வைக்கும் பொழுது அதிக நேரம் அந்த சூட்டை வெளிவிடாமல், பிளாஸ்க் மாதிரி வச்சீங்களேன், வெளிவிடாமல் அதை பாதுகாக்க. இதுதான் மண்பாத்திரங்களுடைய மிகச்சிறந்த ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம சமைக்கும் பொழுது என்னாக அப்படின்னா, அது எந்த இடத்தில் மண்கள் சேர்த்து மண்களை கலை சேர்த்து அதை நம்ம செய்கிறார்களோ அந்த இடத்துக்கு தகுந்தால் போல் அந்த அந்த அதில் வந்து பொட்டாசியம், அதே மாதிரி சோடியம், அயன், இது மாதிரியான பல்வேறு வகையான தாது பொருட்கள் அந்த மண்பானையின் மூலமாக சமைத்து சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு இன்னொரு போனஸாக நமக்கு கிடைக்கிறது. அதோடு அந்த மண்பானைகள் சமைத்து சாப்பிடுவதன் காரணமாக அந்த உணவினுடைய ருசியும் அதிகமாகிறது, நறுமணமும் இன்னும் கூடுதலாக இருக்கிறது. அதனால்தான் மண் சட்டியுடைய சமையல் என்பது ஒரு ருசி மிகுந்த சமையலாக இருந்து வந்தது. புரியுதுங்களா? இதுதான் மிக மிக முக்கியமான காரணம். அது நம்ம காலப்போக்கில் அது நம்ம ஒரு நாகரிக உலகில் மோகம் கொண்டு இப்படி நம்ம இந்த பக்கம் நம்ம பார்வையை திருப்பி விட்டோம். அப்படி அந்த பார்வையை திருப்பியதன் விளைவாகத்தான் அந்த நோய்கள் எல்லாம் அந்த பக்கம் இருந்த பார்வையை கொண்டு வந்து மக்களிடத்திலே திருப்பி விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால நம்ம அந்த மண் பாத்திரங்களுக்கு தான் மிக மிக முக்கியமான முதலிடம் இருக்கிறது. இதுல இது இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கிறது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இது உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலும் இதுல சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான் குறைபாடுகள் இருக்கிறது. அதுல என்ன குறைபாடு? அதுல உணவுல எந்த விதமான குறைபாடு வராது, ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது. ஆனா என்னன்னா இதை ஹேண்டில் பண்றது அவரு எளிதல்ல, ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா எளிதில் உடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தினால் ரொம்ப கவனமாக இதை நம்ம கையாள வேண்டும். சமையல் செய்யும் பொழுதும் சரி, அதை கலண்டி விட்டு கிண்டும் போதும் சரி, இந்த மாதிரியான உணவுகள் தயாரிக்கும் போதெல்லாம் அதை நம்ம கவனமாக பார்த்து தயாரிக்க வேண்டும். அப்ப அந்த காலகட்டத்தில் அதுதான் பாத்திரம் என்று ஆகிவிட்ட பொழுது அதை அசால்ட்டாக அவர்கள் கையாண்டார்கள் அந்த காலத்து பெண்கள் எல்லாம். அது வந்து ஒரு எளிதாகத்தான் அவர்களுக்கு இருந்தது. அப்பெல்லாம் வந்து அடிக்கடில சட்டியில யாரும் உடைக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அப்பெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த சட்டியவே வேண்டான்னு தூக்கி போடுறதுக்கு அப்புறம் தான் இன்னொரு புது சட்டி ஒண்ணு வாங்குவாங்க. இந்த குழம்பு வைக்கிற சட்டியாக இருக்கட்டும், அல்லது சாப்பாடு செய்கின்ற அந்த சட்டியாக இருக்கட்டும், எதா இருந்தாலுமே அது உடைவது என்பது, அதாவது சாப்பாடு செய்யும் போது உடைவது என்பது ரொம்ப அரிதாகத்தான் இருந்தது, புரியுதுங்களா? அப்ப ஏதோ ஒரு பக்கம் நாளாக அது உங்களுக்கு சரி வேண்டான்னு தூக்கி எறியும் போதுதான் வேற ஒரு மண்பானையை வாங்குவார்கள், மண் சட்டியை வாங்குவார்கள். இப்படித்தான் அப்படி போய்கொண்டு இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, இது எல்லா வகையான உணவுகளையும் நாம சமைக்கலாம். எல்லா வகையான உணவுகள் அப்படின்னா புளிப்பான உணவுகள், சில பாத்திரங்களில் புளிப்பான உணவுகள், அசிடிட்டி உணவுகளை எல்லாம் சமைக்கும் பொழுது அதில் இருக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இதுல வந்து அந்த உணவு கெட்டு போகின்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கும்.
எளிதில் கெட்டு போய்விடும். ஆனால் மண் பாத்திரத்தில் எந்த விதமான உணவுகளையும் சமைக்கலாம். அசிடிட்டி நிறைந்த உணவுகளை சமைக்கலாம். அதுல அல்கலைன் பேஸ் இருக்கிறதுனால அந்த அசிடிட்டியை வந்து ஈக்குவலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த உணவுகள் நல்ல ஒரு சுவை மிகுந்த நறுமணம் மிகுந்த உணவாக உங்களுக்கு மாற்றி தருகிறது. இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். இதுல ஒன்னே ஒண்ணு அதை எளிதில் வந்து உடைவது இது ஒண்ணு. அதை வந்து கவனமாக கையாள வேண்டிய 2 விஷயம் தான். வேற எந்த விஷயமும் இதுல டிஸ்அட்வான்டேஜா கிடையாது. ஆகவே இது மண் பாத்திரம் ஆரோக்கியத்துக்கு மிக மிக உகந்தது. புரியுதுங்களா? அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் நாம வைத்திருப்பது காஸ்ட் அயர்ன் வெசல்ஸ். அதாவது காஸ்ட் அயர்ன் வெசல்ஸ் அப்படின்னா வார்ப்பிரும்புகளால் தயாரிக்கப்பட்ட அந்த இரும்பு வெசல்ஸ் தான், நம்ம இரும்பு பாத்திரங்களை தான் நாம் சொல்றோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே அதாவது ஒரு மினரல்ஸ் வந்து குறைவாக இருந்து ஒருவருக்கு ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் அது இந்த பாத்திரத்தினால் அது சரி பண்ண முடியும் அப்படிங்கறத விஷயம். அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இரும்பு சத்து, அதாவது அயன் டெபிசியன்சி அனிமியா என்று சொல்லப்படுகின்ற அந்த ரத்த சோகை நோயானது ஒருவருக்கு வந்து விட்டு சொன்னால் அந்த இரும்புச்சத்தின் குறைபாடு காரணமாக இந்த பாத்திரத்திலே நாம் சமைத்து சாப்பிடும் பொழுது அதில் இருக்கின்ற அயனானது நமக்கு அதிக அளவு உணவின் மூலமாக கிடைத்து அந்த டெபிசியன்சி அனிமியா, அதாவது அயன் டெபிசியன்சி அனிமியா என்ற ஒரு சொல்லே இல்லாமல் செய்வதற்குண்டான விஷயத்தை இந்த பாத்திரத்தில் இருக்கின்ற அந்த விஷயமானது செய்கிறது. இது எப்படி நம்ம இதை தயார் பண்றாங்க அப்படின்னா, இதை இரும்பு ஒரு 96%, 1-2% வந்து கார்பன், இது 2ஐயும் சேர்த்து அந்த உருக்கி என்னென்ன பாத்திரங்கள் வடிவில் நாம் செய்ய வேண்டுமோ அந்த வார்ப்பில் அந்த அச்சில் அதுல அந்த கலவையை ஊற்றி அதுல வந்து வார்த்தெடுக்கிறார்கள். அப்ப அதுக்கு நமக்கு தேவையான ஒரு சேஃப் வந்து கிடைச்சிருது. அந்த பாத்திரத்தை தான் நாம் பயன்படுத்துகிறோம். இந்த பாத்திரம் என்ன சொன்னா எல்லா வகையான உணவுகளையும் நம்ம தயார் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கின்ற அந்த உலோக கலவைகள் உணவை கெடுப்பதாக இருக்காது. உணவைக்கு இன்னும் சுவை கூட்டுவதாகவும் நறுமணம் மிகுந்த ஒரு தன்மையும் இந்த காஸ்ட் அயர்ன் வெசல்ஸ் ஆனது கொடுக்கின்றது. அதனாலதான் நம்ம அந்த நோய்களை குணமாக்குகிறது அப்படின்னு நாம சொல்றோம். அதோடு அசிடிட்டி இணைந்த உணவுகளையும் இந்த பாத்திரத்தில் நாம் சமைக்கலாம். குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன மாதிரியான உணவுகளையும் நம்ம சமைத்து சாப்பிடலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் கவனிக்க வேண்டியது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கவனமா நம்ம வச்சிருக்கணும். அதாவது அடிக்கடி மெயின்டைன் பண்ணணும். இதை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா காலங்காலமாக இருக்கும். எப்படி நமது மூதாதையர்கள் நம்மளுடைய அவர் வாங்கி வைத்த பாத்திரத்தை நாமெல்லாம் பயன்படுத்துகிறோம் அல்லவா, அது மாதிரி இது காலம் கடந்தும் இந்த பாத்திரம் இருக்கும். நீங்க உங்க பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைங்க அப்படியே வரிசையா அதை பயன்படுத்திக்கலாம். ஆனா அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். எதுவுமே ஆகாது, ஒண்ணுமே பிரச்சனை வராது, எந்த பிரச்சனையும் இதுல இருக்காது. அப்ப உங்களுக்கு அது காலம் கடந்து அது நிற்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த பாத்திரம் வந்து நம்ம சொத்து போலவே நமது சந்ததியினருக்கு இதை கொடுக்கலாம். அப்ப அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பாத்திரத்தின் மூலம் ஏற்படுவதில்லை. அதனால இந்த காஸ்ட் அயர்ன் பாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சிறந்தது. அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற அந்த உணவு கலவைகள் வந்து உணவை வந்து எந்த விதத்திலும் கெடுக்காது. புரியுதுங்களா? இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். சரிங்க சார், இப்ப காஸ்ட் அயர்ன் சொல்றீங்க, அப்ப இரும்பு பாத்திரம் அயன் பாத்திரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா அயன் பாத்திரம் இருக்கிறது. ஆனால் அயன் பாத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு எளிதில் நம்ம கையாள முடியாது. அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அது துருப்பு பிடிக்கின்ற ஒரு தன்மை, அது மெயின்டெனன்ஸ் துருப்பு பிடிக்கின்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கும். இது இருக்கும். ஆனா இது வந்து அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இது இருக்காது மேக்சிமம். அதாவது அந்த பாத்திரத்துல அந்த மாதிரி தன்மை இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காஸ்ட் அயர்ன் பாத்திரத்தை வாங்கி சமைப்பதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அது அயன் பாத்திரம் நமக்கு தேவையில்லாதது. புரியுதுங்களா? ஆனா அந்த பாத்திரம் இருக்கு. ஆனா அந்த பாத்திரம் எப்படி தயார் பண்ணுவாங்கன்னா, ஒரு அயன் ஷீட் எடுத்து அந்த வெட்டி அந்த அந்த பாத்திர சேப்புக்கு தகுந்த மாதிரி வெட்டி அதை செய்வாங்க. இது வந்து வார்த்தெடுத்து செய்யறது. இதான் அதுக்கு 2க்கு உள்ள வித்தியாசம். ஆனால் 2லையும் இருந்து சொன்னால் இந்த காஸ்ட் அயர்ன் வெசல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த பாத்திரத்தை நம்ம 2வது சாய்ஸாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா 3வதாக நம்ம சொல்லுவது பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உலோக கலவையால் ஆக்கப்பட்ட அலாய் என்று சொல்லப்படுகின்ற அந்த வகையான ஒரு பாத்திரங்கள். இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இதுல குரோமியம், அயன், நிக்கல் இது 3ம் கலந்த ஒரு கலவை. மற்ற இன்னும் உலோக கலவையெல்லாம் கலந்திருக்குது. இதுல குரோமியம் பாத்தீங்கன்னா 14-18% குரோமியம் கலந்திருக்குது. மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு கலந்து வைத்திருக்கிறார்கள். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கின்ற அந்த குரோமியம் ஆக்சிஜனோடு சேர்ந்து குரோமியம்
ஆக்சைடாக மாறி மேலே ஒரு லேயர் போன்று ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த லேயர் என்ன ஆகும் அப்படின்னா, இதை துருப்பு பிடிக்காமல் பார்த்துக் கொள்கிறது. இதுல துருப்பு வந்து பிடிக்கவே பிடிக்காது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிக நுண்ணிய கிருமிகளான பாக்டீரியா போன்ற கிருமிகள் எல்லாம் இது வளர்வதற்குண்டான வாய்ப்புகளே இந்த பாத்திரத்தில் கிடையாது. இது ரொம்ப எளிதில் நம்ம வாஷ் பண்ணி கையாண்டு கொள்ளலாம். அது மாதிரி உடையவும் உடையாது. அதனால இது வந்து காலங்காலமாக ஓட்டை உளுந்தால் தவிர மற்றபடி இதை அதிக நாள்கள் நாம பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மாதிரி அசிடிட்டி நிறைந்த உணவுகளையும் இதில் நாம தயாரித்துக் கொள்ளலாம். எண்ணெய் அதிகமான பொருள்கள் தாளிப்பது, வறுப்பது இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த பாத்திரத்தை நாம் செய்து கொள்ளலாம். அதில் எந்த விதமான சுவை மாறுபாடோ, நறுமண குறைபாடோ ஏற்படாது. சுவை இன்னும் கூடுதலாகத்தான் இருக்கும். அதே மாதிரி நறுமணமும் கூடுதலாக இருக்கு. ஆகவே இந்த வகையான பாத்திரங்களை நம்ம கையாளலாம். புரியுதுங்களா? அடுத்தபடியாக நாம பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பாத்திரம் 100% செராமிக் அண்ட் 100% கிரானைட் வெசல்ஸ். அதாவது செராமிக், அதாவது பீங்கான்ல செய்யப்பட்ட பாத்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் கிரானைட்ல செய்யப்பட்ட பாத்திரங்கள். இந்த பாத்திரங்களை என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதுல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதுக்கு அந்த உணவு குழவிகள் சமைக்கின்ற உணவுகளில் சேரவே சேராது. அதாவது சுவையும் கூடுதலாக இருக்கும், நறுமணமும் நன்றாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சுகாதாரமான முறையில் இந்த உணவுகள் எல்லாம் இருக்கும். ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த பாத்திரம் வெயிட்டா இருக்கும். அப்புறம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். புரியுதுங்களா? காஸ்ட்லியா இருக்கும். எளிதில் உடைந்து விடக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இந்த பாத்திரத்துக்கு இருக்கிறது. மெயின்டெனன்ஸ் வந்து அடிக்கடி நம்ம மெயின்டெனன்ஸ் செய்யும் பொழுது உடையக்கூடிய தன்மை எல்லாம் இந்த பாத்திரத்துக்கு இருக்கின்ற காரணத்தினால் அதிகமாக இதை நம்ம வாங்கி பயன்படுத்துவதில்லை. ஆனால் முழு ஆரோக்கியத்திற்கு உகந்தது இந்த பாத்திரம். அப்படியே நம்ம வாங்க முனைந்து முயற்சி எடுத்தாலோ இந்த பாத்திரங்கள் அதிகமாக தயாரிக்கப்படுவதில்லை. மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரியான பாத்திரங்கள் அதிகமாக விற்கப்படுவதில்லை. அப்படி விற்றா நம்ம வாங்கிக்கலாம். அப்ப எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் வாங்கலாம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால அதிகமாக தயாரிக்கப்படுவதில்லை என்ற பொழுது அதை நம்ம தேடி அலைவதில் எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம உணவு சமைக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அசிடிட்டி நிறைந்த உணவுகளையும் இந்த பாத்திரத்தில் சமைக்கலாம். அதனாலதான் நீங்க பாருங்க, நமது தொட்டு நமது ஊறுகாய் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த பீங்கான்ல போட்டு அடைச்சு வச்சுக்கிறது தான் காரணம். ரொம்ப புளிப்புத்தன்மை, அசிடிட்டி உள்ள தன்மை இருக்கிற காரணத்தினால் அப்படி அடைச்சு வைத்திருப்பார்கள். அது வந்து நம்ம கெடாமல் இருக்கும். இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து எளிதில் உடைந்து விட ஈஸியாக இது வந்து கிடைக்காது. இதுதான் 2 விஷயம் தான். ஒரு வெயிட்டாக இருக்கு. இதுதான் மிக மிக முக்கியம். அப்ப பார்த்த இந்த 4 பாத்திரங்களில் பாத்தீங்கன்னா மூலாக இருப்பது அந்த மண் பாத்திரங்கள் தான். அந்த மண் பாத்திரத்துல பாத்தீங்கன்னா சில பேரு அந்த பாத்திரத்தை மண் சட்டியை வாங்கி சமைக்கும் பொழுது அது ஆரம்பத்தில் பழகாது அந்த பாத்திரம். ஏன்னா அது அதிகமான மைக்ரோ போர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எண்ணெய் அதிகமாக குடிக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் அந்த பாத்திரத்தில் இருக்கும். அதுவே காலங்காலமாக அதை சமைத்து வரும் பொழுது ரொம்ப நாள் நெடுநாளாக சமைத்து எண்ணெய் கம்மியாகத்தான் அது குடிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா அது பழகிவிட்ட பின்பு நன்றாக அது சமையலுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக மாறிவிடும். இப்படி முதலாவதாக இருக்கின்ற அந்த மண் பாத்திரத்தை வாங்கி நாம் சமைத்து நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தெரியும், நமது முன்னோர்கள் எல்லாம் மண் பாத்திரத்தை தான் அந்த காலத்தில் சமைத்து சாப்பிட்டார்கள். அது வந்து அப்ப எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வருது, ரொம்ப பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அந்த பாத்திரத்தை நம்ம அதிகமாக நம்ம பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்படியான ஒரு விஷயங்களில் இந்த பாத்திரத்தினுடைய தேர்ந்தெடுப்பு எல்லாம் இருக்கின்றது. ஆகவே நமக்கு ஆரோக்கியம் தருவது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் பாத்திரங்கள். சார் இந்த காலத்துல போய் மண் பாத்திரத்தை சமைக்க முடியுமா? ஆனா மண் பாத்திரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எளிதில் வந்து சூட்டை வந்து ஆவதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதாவது சமையல் செய்வதற்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி உணவுப் பொருட்களில் அந்த சூட்டை மெதுமெதுவாகத்தான் உள்ளே செலுத்தோம். அதனாலதான் அந்த உணவானது நல்ல ஒரு சுவையோடு இருக்கின்றது. அதே மாதிரி அந்த சூடு வெளியேறும் பொழுதும் அது மெதுமெதுவாகத்தான் அந்த சூட்டை எல்லாம் வெளியேற்றும். அதனுடைய மண் பாத்திரத்தினுடைய ஸ்பெஷலே அதுதான். அதே மாதிரி இந்த இரும்பு பாத்திரம் சொன்னோம் இல்லைங்களா, அது சூட்டை எல்லா இடத்துலையுமே ஈவனாக பரப்போம், எளிதாக பரப்போம். ரொம்ப நேரம் சூடு ஆடுவதற்கு அதை எடுத்துக்கொள்ளும். கேஸ் டைம் வெசல்ஸ்லாம். அது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதே மாதிரி தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் உங்களுக்கு உடனடியாக சூடு ஏறிவிடும். உடனடியாக நம்ம சமையல் சீக்கிரம் முடித்து விடலாம். அது ஒரு நன்மை அதில் இருக்கின்றது. அதே மாதிரி பீங்கான் பார்த்தது கொஞ்சம் சூடாவதற்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். அதனால இந்த 4 வகையான பாத்திரங்களில் உங்களுக்கு எது பிடித்ததோ அந்த வகையான பாத்திரங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதுல இன்னொரு விஷயம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல எப்படி சார் நம்ம குரோமியம் இந்த அளவுக்கு இருக்கிறது? ஏன்னா குரோமியம் நிக்கல் எல்லாம் கலந்து சரியா சமமான ஒரு கலவை இருந்தால்தான் அது துரு பிடிக்காமல் இருக்கும். எப்படி சார் நம்ம
தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல நம்ம அந்த ஸ்டிக்கர்லயே ஒட்டு போட்டிருப்பாங்க. அதோடைய தன்மை, அந்த கிரேடு போட்டிருப்பாங்க. 305, 304 இப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க. 403 இப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க. இதுல வந்து ஆவரேஜா ஒரு 316 அந்த ரேஞ்சில் இருக்கின்ற அந்த கிரேடு இருக்கின்ற அந்த பாத்திரத்தை வாங்கும் பொழுது அது சிறந்த ஒரு பாத்திரமாக இருக்கும். ஆகவே அந்த மாதிரியான பாத்திரங்களை வாங்கி நம்ம சமைக்கலாம். புரியுதுங்களா? அப்ப எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 4 வகையான பாத்திரங்கள் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதுக்கு சமைக்கலாம். ஆனால் மண் சட்டி தான் முதலிடத்தில் நமக்கு இருக்கின்றது. புரியுதுங்களா? மண் பாத்திரங்கள் தான் முதலிடத்தில் இருக்கின்றது. அப்ப நீங்க அத தெரிஞ்சுக்கிட்டு, அப்ப யோசனை பண்ணி அந்த பாத்திரங்களை எது உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த பாத்திரங்களை எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தாலும் சரி, மண் பாத்திரங்கள் இருந்தாலும் சரி, அல்லது கேஸ்டிங் அயர்ன் பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, ஆ எல்லா எல்லா பாத்திரங்களிலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. ஆகவே எது உங்களுக்கு பிடிக்கின்றதோ அந்த பாத்திரங்களை வாங்கி நீங்க சமைத்து சாப்பிடலாம். ஆகவே அந்த மாதிரி செய்யுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்கிறாரு. அவர்ட்ட பேசிட்டு நாம் பேசுவோம். ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? ம். அப்படியா? சரி. சரிங்க. ஆ, ஆ. சரிங்க. ஆ. அப்படியா? ஆ. சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். சரி. அப்படியா? சென்னை தாம்பரத்துலருந்து பேசுறீங்க. சரி. என்ன ப்ராப்ளங்க? ஆண்மைக்குரிய பிரச்சனையா? சரிங்க. என்ன பண்ணுதுங்க? ம்ஹ்ம். ஓஹோ! சரிங்க. சீக்கிரமே வெளியேறிடுது. ஆமா. ஆமா. உறவு வைக்கும்போது சீக்கிரமே வெளியேறுதுங்கிறீங்க. சரிங்க. ஆ. ஏஜ் என்னாச்சுங்க? 38ஆ? சரி. ஆ. ம். ம். அதான், அதான், அதான். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். 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 அது சரி. ம். சரிங்க. ஆ. ம். சரி. நான் சில மருந்தெல்லாம் சொல்றேன். உணவுகள்லாம் சொல்றேன். அத நோட் பண்ணிக்கங்க. அந்த ரிப்போர்ட்லாம் எனக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? ஆமா. அந்த ரிப்போர்ட் நான் பார்த்துட்டு என்ன மருந்து குடுக்கலாம்னு நான் சொல்றேங்க. ஏன்னா அந்த செமன் அனாலிசிஸ்ன்னு ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ரிப்போர்ட்லாம் வச்சிருக்கீங்களா? நெறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்கல்ல? ஆ அந்த ரிப்போர்ட்ட எனக்கு அனுப்பி வைங்க. அந்த மொட்டிலிட்டி இதெல்லாம் ஸ்பெர்ம் கவுண்ட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆமா. அந்த தன்மைய பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாரி மருந்து சொல்லலாம். இப்போதைக்கு நான் சில ஆமா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. காலைல கூட அனுப்புங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை அதுக்கு ஆஃப்டரான சில உணவு வகைகள்லாம் சொல்றேன். அத இப்போதைக்கு நோட் பண்ணிக்கங்க. ஆமா. உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளிப்பான உணவுகள், ஆ ஆமா. அப்புறம் அந்த பேக்கில் செய்யப்படுகின்ற தின்பண்டங்கள், ரெடிமேட் உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், பேக்கட் ஐட்டங்கள், தீனியில் அடைக்கப்பட்ட உணவுகள், ரெடிமேட் உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. அசைவத்துல எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பிராய்லர் கோழிய தவிர மத்த எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆமா. அதே மாரி தினந்தோறும் பார்த்தீங்கன்னா, இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வேர்க்கடலை, ஆமா, ஆமா. முந்திரி பருப்பு இது மாரி. உங்களுக்கு என்ன வாங்கி சாப்பிடறதுக்கு இஷ்டமா இருக்கோ, அந்த பருப்புல ஒரு 10, 5 ஒவ்வொன்லயும் ஒரு 5, 5 பருப்பு அது மாரி டெய்லி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பால் குடிங்க. ஒரு டம்ளர் பால் குடிங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா. மோஸ்ட்லி இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆட்டுக்கறி தான் பெஸ்ட்டு. அசைவம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப விருப்பம் வந்துச்சுன்னா, ஆட்டுக்கறி மட்டும் அதிகமா சாப்பிடுங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆமா. மத்தது சாப்பிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் சொல்றேன் நானு. ம். ஆமா. அதே மாரி நெய் சேர்ந்த உணவுகள் அதிகமா எடுங்க. கண்டிப்பா. இந்த மாரி பண்ணுங்க. ஆமா. இது பண்ணீங்களாவே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நல்லா கிடைச்சிடும். சரிங்களா? அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்றேன். ஓகேங்களா? ஓகேங்க, ஓகேங்க. வணக்கம், வணக்கம். அடுத்தபடியாக இன்னொரு கால் இருக்கிறாரு. அவர்ட்ட பேசி நாம் பேசுவோம். ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. அ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளர்க்கா? எந்த ஊரு? ஆ திசையன்மலை. சரிங்க. கன்னியாகுமரி பக்கம். சரி ரைட். ஆ. ம், ம், ம்.
ம். சரி. ம். ம். ஆ. ம். ம். சரி. அப்படியா? ஆ. ஆ. விரை வந்து வீக்கமா இருக்கு. ஆ. அப்படிங்களா? எவ்வளவு வருஷமா இருக்குதுங்க? இந்த விதைப்பை தான சொல்றீங்க? ஆண்குறிக்கு அடியில இருக்கிற விதைப்பை தானே? ஆமா. ஓஹோ! 2 வருஷமா இருக்குங்களா? ஏதோ அடிபட்டுச்சுங்களா? ஆ? அடியில ஆஹா. பைக்ல இருந்து கீழ போடும்போது அடிபட்டுருச்சு. சரி. அப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? ம். அதான், அதான். ஏஜ் எவ்வளோ ஆச்சுங்க? 42 சரி ரைட்டுங்க. ஆ. சரி. ம். அதான், அதான். சரி. இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆமா. நான் சில மருந்துகள்லாம் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க. உணவு பொருட்களையும் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் நான் சொல்ற மாரி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது படிப்படியா குறைஞ்சிரும். சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. உணவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அகத்திக்கீரை, பாவக்காய், புளிப்பு இதெல்லாம் சுத்தமா சாப்பிடாதீங்க. அதே மாரி அசைவ உணவுகள்ல வெள்ளாட்டுக்கறி, காடை, கௌதாரி இத மட்டும் சாப்பிடுங்க. ஆமா. ரெடிமேட் உணவுகள், பேக்கில் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள், ஆமா. புளிப்பான உணவுகள், ஆ தீனில வைக்கப்பட்ட உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருங்க. சரிங்களா? ஆ, ஆ. அதான், அதான். ம், ம். சரிங்க. ம், ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம். சரி. ஆ. ம், ம், ம். சரி, சரிங்க. சரி. இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் மருந்துகள சொல்றேன். மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆமா. அமுத்திராட்சூர்ணம், குங்குலிய பரிஸ்பம். இது காலையில 1 ஸ்பூன், இரவு 1 ஸ்பூன் தேன்ல கலந்து சாப்பிடுங்க. இது மாரி ஆ ஆமா. ரசகந்தி மெழுகு, இரவு வேளையில ஒரு மாத்திரை சாப்பிடுங்க. மோர்ல சாப்பிடுங்க. ஆமா. ஆ, ஆமா. சிறுது ஆ, ஆமா. ம். கண்டிப்பா. ஆ. சிறுபீலை சூரணம். இது வந்து காலை 1 ஸ்பூன், இரவு வேளையில 1 ஸ்பூனு சுடுதண்ணில கலந்து சாப்பிடுங்க. ஆமா. அதே மாரி தாண்டிக்காய் ஆமா. தாண்டிக்காய் சூரணம். இதுவும் 1 ஸ்பூனு. காலை 1 ஸ்பூன், இரவு 1 ஸ்பூன் சுடுதண்ணில கலந்து சாப்பிடுங்க. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. வெளியில தடவுறதுக்கு பார்த்தீங்கன்னா, கலைச்சி தைலம்னு ஒரு தைலம் இருக்கு. அத வாங்கி அந்த வெளியில அப்ளை பண்ணி விடுங்க. ஆமா இது படிப்படியாவே இது வீக்கம் வந்து குறைஞ்சிடும். ஏதாவது டவுட் இருந்தது அப்டின்னா, எனக்கு இடையில வந்து ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க, ஓகேங்க. வணக்கம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின், எனது வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும், உங்களின் நோய்களுக்கு உண்டான ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொளியை நீங்கள் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு காணொளியை நீங்கள் பெற வேண்டும் என்றால், உங்களுடைய ஆன்லைன் டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்திவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். இந்த மாதிரியான காணொளியை நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்க்கச் செய்து, அதிக ஆரோக்கியத்துடனும், அதிக ஆயுளுடனும் வாழ்ந்து இந்த உலகை வெல்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்துவோம். வணக்கம்.